அண்ணா இந்த வீடியோ எடுத்துக்கிறேண்ணா. இவங்க அந்த கயரை அவுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா. சரிண்ணா சரி. அவங்க பின்னால் வாங்க. கோத்தப்படாரம் வட்டம் மணியாட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் 448/5 கொண்ட நிலம் ஒரு 2 ஏக்கரு 9 சென்ட் நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதியினரும் எம்எல்ஏ சண்முகையா மற்றும் சேர்மன் ரமேஷ் அண்ணா இவங்க தலைமையில் ஒரு டீமு மோசடி பத்திரம் பதிவு மூலம் ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க. இவர் தான் மந்திரமூர்த்தி, இவர் தான் மனுதார், இவர் தான் பாதிக்கப்பட்டவர். அது சம்மந்தமாக நாங்கள் புகார் கொடுக்கும்போது அந்த புகாருக்கு வந்து விசாரணை எதுவுமே நடக்கலை. மணியாச்சி ஸ்டேஷன்லேயும் புளியம்பட்டி கேம்ப் ஆஃபீஸிலும் நடக்கலை. அது சம்மந்தமாக அவங்க பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லி வர சொல்லி கம்பெனி அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு குடோனுக்குள்ளே கூட்டு போயிட்டு அங்கே வச்சு ரொம்ப கொலை மிரட்டல் கொடுத்து ஜாதியை சொல்லி தரக்குறவாக பேசி உயிரோடவே இருந்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால் அதில் பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட மந்திரமூர்த்திக்கு ஆக வேண்டி நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ இடம்? 2 ஏக்கரும் 9 சென்டும். அவங்க போலியை என்ன பண்ணாங்க? அந்த சோலார் நிறுவனத்தார் வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு மிரட்டுறாங்க. இருக்கு இல்லை பேச்சுவார்த்தைக்கு வந்தது ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டு வச்சு நம்ம கலெக்டர் சார்கிட்டையும் இப்போ எஸ்பி சார்கிட்டையும் புகார் மனு கொடுக்கணும்னு வந்திருக்கோம். எங்களுக்கு முறையான நடவடிக்கையும் வேணும். எங்கள் நிலம் சம்மந்தப்பட்ட மந்திரமூர்த்திக்கு அந்த நிலத்தை மீட்டு புகார் யார் மேலெல்லாம் கொடுத்துருக்கீங்க? அவர் மேனேஜர் வந்து மன்மதன், முருகன், வழக்கறிஞர் செல்வகுமார், அந்த இடத்த போர்ஜரி பத்திரம் பதிவு பண்ண முத்துப்பாண்டி, வெண்டார் முத்துப்பாண்டி, வேம்பு, வெங்கடேஷ், முருகன் ஆகிய ஒரு 6 பேர் கொண்ட டீமு அவங்க மேலே புகார் கொடுத்து நடவடிக்கை. அவங்களுக்கு பின்னணி யார் இருக்கா? அவங்களுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி, அதாவது இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்எல்ஏ சண்முகாவும் அவருக்கு துணையாக சேர்மன் ரமேஷ்ங்கிறவங்களையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேர் வீரபெருமாள் தமிழ் புலிகள் கட்சி.